வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் அறிவுரை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது, இது மிகவும் அவசியங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனத்தை தொடங்கிட்டாங்க. ஸோ தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற பட்டியல்கள் தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக டெம்பரவரி அப்பாயின்மெண்ட்டோடைய எஸ்எம்சி மூலமாக எவ்வளோ பேர் டீச்சர்ஸ் எல்லாமே நிரப்புகிறோம் அப்படின்ற பட்டியல்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நபர்களை டெம்பரவரியாக டீச்சர்ஸை நிரப்புறதுக்கு புதிய அறிவிப்புகள் எல்லாமே வந்தாச்சுங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு 13,000க்கும் மேற்பட்ட தற்காலிக ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறையின் மூலமாக ஸோ இந்த 2023 கல்வி ஆண்டில் எல்லாத்தையுமே எடுக்க போகிறதா நமக்கு சில அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், தருமபுரி, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள் வாயிலாகவும் பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, பிடி எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, பிஜி அசிஸ்டண்ட் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, ஸோ அப்படின்ற பட்டியலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவைகளை உடனடியாக ஏன்னா தற்காலிக ஆசிரியர்களுடைய பணியிடங்களை நிரப்புறதுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அப்டேட் கொடுத்ததுனால ஸோ அதிகப்படியான காலி பணியிடங்களை தற்காலிக ஆசிரியருடைய நியமனத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் பொது தேர்வுகள் அனைத்துமே முடிவடையும் தருவாயில் நாம் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் இந்த தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனத்தில் புதிய அறிவிப்பை நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழகம் முழுவதும் தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனத்தை நீங்கள் எதிர்கொள்ள தயாராகி கொள்ளுங்கள். ஸோ இந்த தகவல் பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்எம்சி மூலமாக கிடைக்கப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தாள் 2 முடிவுகள் எப்பொழுது நமக்கு கொடுக்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்று இல்லைன்னா நாளை மாலைக்குள்ளார டெட் பேப்பர் 2 உடைய அதிக ரிசல்ட்ஸ் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுருவாங்க. ஸோ கூடுதலாக 8 மதிப்பெண்கள் வழங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான இந்த செய்திகளை நீங்கள் நம்ம சேனலில் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ தமிழக பள்ளி கல்வித்துறையில் தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனத்தை தொடங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற பள்ளியுடைய எஸ்எம்சி குழு தலைவரை அணுகி இப்போயே பேசி வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் முழுமையான அறிவிப்பு உங்களுக்கு வெளியிடப்படலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இப்போ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கிறப்போ இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா